Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நிறைய பேர் இந்த அறிவுங்கிற விஷயத்தில் இன்னும் சிறு குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. அதனால எவ்வளோ கொடுக்கப்பட்டிருந்தும் ஒரு குழந்தைக்கு பணக்கார அப்பா இருக்கலாம், பெரிய இது இருக்கலாம், ஆஸ்திலாம் இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஒன்றும் விளங்கவே செய்யாது. எவ்வளோ இருக்குதுன்றது விளங்கவே இல்லை. கொஞ்சம் வளர்ந்த உடனே பாருங்கள், அவன் பேசுவான் வேற, அவனுக்கு விளங்கிடுது. வளர வேணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த வளர்ச்சிக்குள்ளாக வர வேணும். தன்னுடைய ஆஸ்தி என்ன, தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள் என்ன, தன்னுடைய உரிமைகள் என்ன, தனக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சி ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இந்த வளர்ச்சி இல்லாமல் உலகத்தை சுதந்திரிக்கிற ஒரு ஜாதியாய் மாற முடியாது. உலகத்தை சுதந்திரிக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவும் உணர்வும் எனக்கும் உங்களுக்கும் உண்டாக வேண்டும். இருக்கீங்களா? இயேசுவை அதை பண்ணுறாரு பாருங்க, சீஷர்களுக்கு பண்ணுறாரு. இயேசுவே தம்முடைய சீஷரில் பால் மறக்க பண்ணுறாரு பாருங்க. அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். என்ன விஷயம்? ஏன் துக்கமாக இருக்கிறாங்க? வாசித்து பாருங்க. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்கிறதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர். ஏன் உங்களுக்கு துக்கமாக இருக்குது? ஏன்னா இவர் போறேன்றாரு. ஐயோ போயிட்டா எப்படி ஆண்டவரே, நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் எப்படி, ஏதாவது பிரச்சனை, அது பேய் பிசாசு நிறைய கூட்டின்னு வர்றாங்க. அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா வந்தீங்கன்னா ஓட்டிடுறீரு, வந்தால் சோமாக்கிடுறீரு, 5000 பேர் வந்திருக்காங்கன்னா சாப்பாடு பண்ண போட்டுடுறீரு, எல்லாம் முடிஞ்சு போகுது. நீர் இருந்தால் உம்மிடத்தில் வந்தால் எல்லாம் நடந்துருது. நீர் போறேன்றீரேன்னு துக்கமாயிட்டான். அவன் மோகமே தொங்கி போச்சு. அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, இப்படி கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன கேட்டீங்க, என் நாமத்தினாலே இனிமேல் போய் எங்கே கேளுங்க, பிதாவினிடத்திலேயே கேளுங்கள். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பிதா உங்களுக்கு அதை தருவார். இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்றும் கேட்டதில்லை, இனிமேல் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எது பெட்டர்ன்றீங்க? இயேசு கூடவே இருந்து இவங்களை பார்த்துக்கிறது, இவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது பெட்டரா, இல்லை இவங்களே நேராக தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்றது பெட்டரா? திருப்புங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9:14. திரும்பியும் பால் மறக்க பண்ணுற கதை. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவளை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். எல்லாம் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இதுதான் சொன்னங்க உங்கள்கிட்ட, இந்த சில்லறத்தனமாக இருக்கிற இந்த ஊழியக்காரங்களாம் கொண்டு போகாதீங்க, சீஷர்கள்ன்றாங்க, அவங்களெலாம் கொண்டு போக, நான் தான் பெரிய மனுஷன் இருக்கிறேன் இல்லையா, எங்கிட்ட வந்திருக்கணும் நேரம். நீங்கள் நானாக இருந்தால் உடனே அதை பிசாசை விரட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இயேசு. யாராவது சொல்ல முடியும்னா அவர் சொல்லலாம். ஆனால் அவர் பாருங்க எப்படி சொல்கிறாருன்னு. அவர் பிரதியுத்தரமாக சீஷர்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்ன்றார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தார்கள். உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இப்படி பிசாசெல்லாம் ஓடிட்டார். ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே சொல்கிறாரு. முதல்ல இந்த சீஷரில் ஓட்டிருக்கலாம், ஆனால் அவங்க இன்னும் இவங்களே சோமாக்கியிருக்கணும், இவங்களே ஓட்டியிருக்கணும், இவங்களே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கணும். எவ்வளோ நாள் நான் கூட இருந்து நானே பண்ணிகிட்டு இருக்கிறது, உன்னை பண்ண சொன்னால் நீ பண்ணுறதே கிடையாதுங்கிறார். இயேசு கொஞ்சம் வித்தியாசமான பாஸ்டர் பாருங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க, நீ போய் அந்த பேய் மேலாம் கை வைக்காத, ஒன்று அடிச்சிடும் அது இப்படின்னு சொன்னதுனால நாங்கள் பேய் பிசாசு மேலாம் பக்கத்திலே போகிறதில்ல. பேய் பிசாசு கண்டா பயந்தான ஒழிய இது விரட்டுவோன்றதெல்லாம் அந்த புத்தியெல்லாம் வந்ததே கிடையாது. ஏன்னு சொன்னால்
அது வந்து சொல்ல முடியாது, நீ கையை வச்சுனா ஒன்றை அடித்தாலும் அடிக்கும், அது ஒன்றை கடித்தாலும் கடிக்கும், ஒன்று என்னமோ அது பண்ணிவிடுமாக்கும் அந்த பேய் அப்படின்னு சொல்லி வச்சதுனால பேய் அவர் ஓட்டுன்னு தூரமாக போய் நின்றுக்கிறது. நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு இயேசு ஆப்போசிட்டாக சொல்கிறார், நீயே ஓட்டியிருக்கலாமே, அவிசுவாசம் உள்ள சந்ததியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பேன், எத்தனை நாள் உங்களோடையே இருப்பேன், எத்தனை நாள் நானே ஓட்டுறது, எத்தனை நாள் எங்கிட்டயே கொண்டாந்துட்டு இருப்பீங்க, நீங்களே இதை செய்திருக்கலாமேங்கிற விதத்தில் தான் அதை சொல்லுகிறார். ஆனால் நம்ம எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள், நம்ம உலகத்தில் எப்படி நடக்குது பாருங்கள். நீ எங்கிட்ட கொண்டாந்துரு, நான் தான் இதில் எக்ஸ்பர்ட் ஆகும். ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன டெல்லிக்கு கூப்பிட்டாங்களாக்கும், பிளேன் டிக்கெட் வாங்கி கொடுத்து அங்கே கூப்பிட்டாங்களாக்கும், அங்கே 2 தகடு எடுத்தனாக்கும், அங்கேருந்து இட்டார்சிக்கு போனனாக்கும், அங்கே 2 தகடு எடுத்தனாக்கும். அந்த பேய் ஓடவே மாட்டேன்ருச்சு. கடைசியில் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. கடைசியில் மெட்ராஸ்லேருந்து அடியனுக்கு பிளேன் டிக்கெட் கொடுத்து கூப்பிட்டு அங்கே போய் நான் ஜெபம் பண்ணி அது போச்சா. இதுதான் இங்கே நடக்குது பாருங்கள். அவர் ஆளுகளை ஒரு சுதந்திரமாக விடவே மாட்டோம். நம்ம அவனுக்கு எப்படியாவது பேய் பிடிக்க பண்ணி இதை நான் தான் ஓட்டி ஆகணும்னு சொல்லி பிளேன் டிக்கெட்டை வாங்கி கொடுத்து நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேயும் ஓட்டிட்டு தேவையா இது? இயேசுவின் நாமம் என் வாயில் இருக்குது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எந்த பேயும் இயேசுவின் நாமத்தை சொன்னா ஓடியே தீர வேண்டும். நீங்க ஓட்டலாம், இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பிசாசு ஒன்றும் கிடையாது பாருங்க. அப்போ இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு வித்தியாசமானவர்களாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியை எவ்வளோ நாள் உங்களோட இருப்பேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. பாருங்கள், பிளெயினில் ஓட்ட கற்றுரும்போது கற்றுருவாங்க, தந்து பல நாட்கள் கற்றுந்து கடைசியில் சோலோ ஃப்ளைட்னு ஒன்று போனோம். அதை கற்றுக்கிட்ட ஆள் தனியாக ஒரு ரவுண்ட் அடிக்கணும், ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும். அந்த சோலோ ஃப்ளைட்டு போடுற அன்றைக்கி அவனோட கூட ஏறிக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டரு ஒரு தடவை போவாரான். போயிட்டு கடைசியாக அவனுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் ஒருக்க இது எதை பண்ணணும், கரெக்டாக பண்ணுறியான்னு பார்த்து எல்லாம் பண்ணி, அவன் டேக் ஆஃபு லேண்டிங்கு எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணுறானான்னு பார்த்து எல்லாம் பண்ணி கொண்டாந்து இறக்க வரான். இறக்கிட்ட பிறகு இப்படி ஓரமாக நிறுத்தி நான் இறங்கிறேன்னு வரேன். இறங்கிட்டு நீ போயிட்டு வான்னு வரான். இவன் உடனே ஐயோ, ஏன்னா இவ்வளோ நாள் கூடயே இருந்தார், போனாங்க, மேலே பறந்தாங்க, ஏறினாங்க, இறங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வாத்தியார் கூடயே இருந்தார், அதனால் பிரச்சனையே இல்லை. இப்போ தனியாக போகணுன்றவொன்னா அவனுக்கு சிலருக்கு வந்து எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் இவங்க தான் ஓட்டியிருக்கிறாங்க, இத்தனை தடவையும் இருந்தால் கூட அவங்களுக்கு நான் ரெடின்ற அந்த இது வர்றதே கிடையாது. ஆனால் பாருங்கள், நாம் ரெடியாக இல்லையா, நம்ம எப்போ போகணும், நம்ம எப்போ செய்யணுன்றது ஆவியானவர் நம்ம இன்ஸ்ட்ரக்டர், நம்ம அவருக்கு நல்லா தெரியும். நம்ம ரெடின்னா இன்ஸ்ட்ரக்டருக்கு தெரியும், அந்த பைலட் இன்ஸ்ட்ரக்டருக்கு எப்படி தெரியுதோ அதுபோல் ஆவியானவருக்கு அது தெரியும். அப்போ பாருங்கள், நாம் சில காரியங்களை நடப்பிக்க வேணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆட்களாக மாறவில்லைன்னா என்ன ஆகிடுது, உலகத்தை சுதந்திரிக்கிற டைப்பாக நாம் இருக்க முடியாது. திருப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து, ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷர்களோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறையில் என்ன இருக்குது, அடுத்த அதிகாரம் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில், அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனருடைய நாட்டுக்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். எனக்கு என்னமோ அதை வாசிக்கும் போது அவன் இவருக்கு அறைவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் போய் படகுல பீச் ஓரமாக இறங்க, அவன் கல்லறையிலேருந்து ஓடி வந்து மீட் பண்ணுறான் இவரை. ஸோ அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னா அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொண்டு போகிறார். என்னது கொண்டு போகிறார், அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவன் பிரேத கல்லறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து பிசாசு பிடிச்சவனாக இருக்கிறான். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள்ளே குடி கொண்டு இருந்துக்கிட்டு அந்த வட்டாரத்தையே அவன் கலக்கிக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய ஆளுகையை நடத்திக்கிட்டு இருக்கிறான், வட்டாரத்தையே கலங்கடிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். எல்லாம் பயத்திலையும் பீதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் கிரி அந்த வட்டாரத்தில் வளர்ந்து பெருகி அதிகமாக கிடக்கிறது. அதை போய் தேவனுடைய ராஜ்யத்தை அந்த வட்டாரத்தில் அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அந்த வட்டாரத்தை இந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்றார். சும்மா ஒன்றும் கிடையாது, டூர் போயிட்டு வரலாம், போய் எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரலான்னாரா கிடையாது. அக்கறைக்கு போவோம் வாரலாம், அந்த பிசாசை விரட்டிட்டு அந்த ஏரியாவை அவன் சொந்தம் கொண்டாடிட்டு அவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான். இதை வந்து நாம் தேவனுக்கு சொந்தமாக்குவோம், ஜனங்களை விடுதலையாக்குவோம், பயத்திலும் பீதியிலும் வாழுகிறவர்களை விடுதலை பண்ணுவோம் சொல்லி தான் கூட்டு போறார் பாருங்க. கூட்டு போகும்போது பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வர்றாருன்னு. ஏன்னா அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான், யாரோ டெலகிராம் கொடுத்த மாதிரி தெரியுது அவனுக்கு. ஏன்னா இவர் இறங்கவும் ஓடி வரவும் கரெக்டாக இருக்கு, வந்து சந்திக்கிறான் இவரை வந்து.
இவர் வர்றாருன்னு நினைச்சு பிசாசு என்ன பண்ணிட்டான், கடல்லையே அவர் எப்படி கவுத்து சாகடிக்கலான்ற வேலையில் இறங்கிட்டான். அதனால தான் அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள்லாம் நடக்குது. 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 36ஆம் வசனத்தில் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீர்கள்? இப்படி ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். சரி பாருங்க, பிசாசு இவர் வர்றாருன்னு தெரிஞ்சு வழியிலேயே இவர் கடலில் கவுத்து கொல்றதுக்கு வழி பண்ணுறான். எப்படி? காற்றையும் புயலையும் அனுப்புகிறான் கடலில். இந்த சீஷர்கள் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த பிசாசோட. நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலையில். இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவரை எழுப்பி, நாங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி தூங்கலாமா? கொஞ்சம் கவலைப்பட்டால் கொஞ்சம் சாவறதுக்கு நல்லா இருக்குமா என்ன? நாங்கள்லாம் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி எழுப்புறாங்க. எழுப்பின உடனே அவர் காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே, அமைதலாயிருன்னு சொல்லிட்டு இவரில் பார்த்து என்ன கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் விசுவாசத்தை யூஸ் பண்ணுறாருங்க. அக்கறைக்கு போகிறதுக்கு தீர்மானிச்சிட்டாரு. அங்கே ஒரு வேலை இருக்குது, கடவுள் இவர் அனுப்புகிறாரு. அந்த இடத்துல இருக்கிற பிசாசை விரட்டி அந்த இடத்தை, அந்த ஜனங்களை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அங்கே அறிவித்து தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்க முடியா போகிறார் அவர். எப்பவும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஒரு இடம் கிளம்புனீங்கன்னா பிசாசும் கிளம்பிடுறான் கூடிய. ஏன்னா அவன் அலற ஆரம்பிச்சான். ஐயோ, இது பெரிய வேலை. நான் பார்த்துருக்கிறேன், எப்போவெல்லாம் ஒரு வேலையில் இறங்குறோமோ, ஒரு பெரிய வேலையை செய்யலான்னு அடி எடுத்து வைக்கிறோமோ, அப்போ பிசாசு பெருசாக ஒரு தலை தூக்குவான் பாருங்க. என்னத்தையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பயத்தை காட்டி, அதை பாட்டி, இதை காட்டி, ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்டி நம்ம கலங்கடிக்க பண்ணுகிறதுக்கு, இந்த கடலில் கொந்தளிக்க பண்ண மாதிரி எதையா ஒன்று கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறான் அவன். ஏற்படுத்திட்டு போட்டோம், உன் விசுவாசம் எங்கன்றாரு. எதுக்கு இப்போ விசுவாசத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கையில ஏற்படும் அத்தனை கொந்தளிப்புகளையும், காற்றையும் கொந்தளிப்பையும், கடல் புயலையும் எல்லாத்தையும் மீறிதான் போய் நாம் நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும். அக்கறைக்கு போகணும்னு தீர்மானிச்சா போய் ஆகணும். அந்த மாதிரி விசுவாசம் இல்லைன்னா நீங்க ஒன்றும் உலகத்தை சுதந்திரிச்சிட முடியாது. உங்க ஊர்லயே இருந்துக்க வேண்டியதான். ஹலோ, இதான் ஒரு பையன் பாருங்க, ஊழியத்துக்கு போனாரு. போயிட்டு அங்கே ஒரு இடத்துல போட்டோம். அவர் ஒரே தொந்தரவு, ஃபோன் பண்ணி இங்கே ஒரு இடம் இருக்குதுயா, இவ்வளோ ரொம்ப சீப்பாக வருது விலைக்கு, வாங்கணும்னாரு. சரி, கொஞ்சம் விலை தான், ஒரு 1 லட்சமோ என்னமோ தான். சரி, ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன், 1 லட்சம் கையில் இருந்தது, அனுப்பிச்சி விட்டேன், வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். வாங்கிக்கிட்டா கொஞ்ச நாள் பொறுத்து ஃபோன் வருது, ஐயா நான் வேற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். போன்னு வேற ஏதோ ஒரு கிராமத்தில் போய் செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து கால் பண்ணுறாப்புல. என்னன்னு கேட்டேன், அந்த தெருவில் ஒருத்தன் இருக்கேன், ஏன் பெரிய ரவுடியாவன், அவன் இங்கே இருந்தீங்கன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன், இங்கே ஒன்றும் நடத்தக்கூடாதுன்ட்டான், அதனால விட்டு வந்தேன். அடக்கடவுளே, நான் சொன்னேன், இதுக்காக விட்டுட்டு நீ ஓடிய போயிட்டு இடத்த வேற வாங்கி கொடுத்தாச்சு, இப்போ அந்த இடம் என்ன ஆச்சுன்னா அது அப்படியே இருக்குதுங்க, நாங்கள் நடத்தினா கொண்டு போடுவேன்றான், என்ன பண்ணுறது? நான் இங்கே வந்துட்டேன். நான் சொன்னேன், பொட்டி படிக்கத்திட்டு முதல்ல அங்கே போ, அங்கே போயிட்டு வாழ்வோ சாவோ என்னவோ நான் வந்திருக்கிறேன், செய்ய போகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன், நான் நிச்சயமாக அதை செய்வேன், கர்த்தரை நான் அனுப்பிச்சிருக்கிறாரு. அக்கறைக்கு போவோன்னு தீர்மானிச்சிட்டா எந்த புயல் கடல் அது எதுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவனா மாறிடணும், காற்றையும் கடலையும் அதட்டுறவனா மாறிடணும். போனேன், பயந்துக்கிட்டே தயக்கத்தோடு போனான் பாருங்க. போய் கொஞ்ச நாளில் பொறுத்து ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு, திடீர்னு நீ இங்கேயே செய்ப்பா, நானே உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்ட்டான். இப்போ அந்த சப்போர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஊழியம். எப்படிலாம் சப்போர்ட் கொண்டாடுறாரு பாருங்க ஆண்டவர். யாரும் ஒன்றும் சொல்லலை, ஆனால் கர்த்தர் மனுஷனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். காற்று புயலுக்கு ஊன்னு எழும்பும், பூதம் கிளம்புற மாதிரி கிளம்பும், சைலண்ட் ஆகிடும் பாருங்க. அப்புறம் பூதம்லாம் நல்ல ஒழுங்காயிடும் பேசாமல், அப்புறம் ஒன்றும் இருக்காது. ஏன்னு சொன்னால் அதுதான் காற்றையும் கடலையும் பார்த்து நம்ம இறையாதேன்னு சொல்றது. விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க. அவர் பேசுறாரு, இறையாதே, அமைதலா இருன்றாரு, அது அமைதலாயிற்று. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. அது என்ன விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆபிரகாமுக்குள்ள இருந்த அதே விசுவாசம். இந்த விசுவாசத்தை என்ன பண்ணலாம்? இந்த விசுவாசத்தை கொண்டுதான் உலகத்தை சுதந்தரிப்பான் என்று எழுதி இருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லைன்னா உலகத்தை அது சுதந்தரிக்கிறது, அது ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு இன்ச்சை கூட சுதந்தரிக்க முடியாது, இருக்கிறதும் போயிடும். ஹலோ,
உள்ளதும் போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். உலகத்தை சுதந்திரிக்கணும்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். காற்றாது கடலாது புயலாவது எது வந்தாலும் சரி, அக்கறைக்கு போவான்னு தீர்மானிச்ச போயே ஆவேன். இக்கரையிலிருந்து அக்கறை நிறைய பேர் போக வேண்டியது இருக்கு பாருங்க. அக்கறைக்கு வியாதி என்கிற இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சுகத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. கடன் என்கிற இக்கரையிலிருந்து கடனிலிருந்து விடுதலை என்கிற அக்கறைக்கு போக வேண்டியதா இருக்குது. தோல்வி என்கிற இந்த கரையிலிருந்து வெற்றி என்கிற அந்த கரைக்கு போக வேண்டியதா இருக்குது. போக தீர்மானித்து விட்டீர்களா? சுதந்திரிக்க தீர்மானித்து விட்டீர்களா? தீர்மானித்து விட்டால், தீர்மானம் பண்ணிவிட்டால், முடிவு பண்ணிட்டா, இது என்னது கடவுள் அங்க கொண்டு போறார், அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டாரு, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய்னு அவர் சொல்லிவிட்டார். அவர் சொல்லிவிட்டார். உன் நோய்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார்னு அவர் சொல்லிட்ட பிறகு அது எப்படி இருக்குது? அந்த வார்த்தை அக்கறைக்கு போவோம்னு அவர் சொன்னது மாதிரி இருக்குது. அப்ப அவர் சொன்னாரு, அவ்வளவுதான், இனிமே எது வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அக்கறைக்கு போயே தீருவேன். ஹலோ, இப்படிதான் நம்முடைய சுகத்தையும் நம்முடைய வெற்றியும் நம்முடைய விடுதலையும் நம்முடைய ஜெயத்தையும் நம்முடைய சமாதானத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹலோ, இருக்கீங்களா? இப்படிதான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த கதையை பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் இந்த கதை வருது இல்லையா? கடைசியில் 4ஆம் அதிகாரம் முதல்ல படிச்சீங்கன்னா 14-15 வசனத்தில் இந்த விதைக்கிற வசனம் விதைக்கிறத படுறதை பற்றி ஊமை சொல்றாரு. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அடுத்த வசனம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? வசனம் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் அதான் வந்துட்டான். இப்போதான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாரு. இப்போதான் விசுவாசத்தை பற்றிலாம் போதிச்சுக்கிட்டு இருந்தாரு. போதிச்சுட்டு இருந்த உடனே படகுல ஏறின உடனே சாத்தான் வந்துட்டான். கரெக்டா உடனே வந்துட்டான். ஆனால் அவர் விசுவாசத்தில் செயல்படுறாரு. இவங்களை காட்டில் வித்தியாசம். அவங்க சொல்லியிருக்கலாமே, அவங்க என்ன பேசுனாங்க? நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை, ரெக்கார்டு பிரேக் ஆன மாதிரி இப்படியே சுற்றி, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இவர் எந்திரிச்சாரு, இறையாதே அமைதலாயிருன்னாரு. இது விசுவாச மனிதனுடைய வார்த்தைகள். கடல் அந்த மனிதனுக்கு கீழ்ப்படுகிறது, காற்று அந்த மனிதனுக்கு கீழ்ப்படுகிறது. நான் சொல்றேன், உள்ளத்துல விசுவாசம் இருந்தா எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படியும். நிறைய பேருக்கு இன்னைக்கு எப்படின்னா, என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கட்டும், என்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம், அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க அவங்க. கடல்ல விழுந்து செத்தா கூட எங்க மோட்சம் போவையா, பரவாயில்லையா, ஏதோ கர்த்தருடைய சித்தம் தான் அது அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இவங்க. ரொம்ப வசதியா போச்சு சாத்தானுக்கும். ஒரேடியா கடல்ல போட்டு கொண்டு போட்டுருவாங்க. ஏன்னா இவங்களும் ரெடியா இருக்கிறாங்க போறதுக்கு. ஆனால் நாம் அந்த மாதிரி ஆட்டிடியூட் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அப்புறம் பின்வாங்கிறது இல்லை. அது காத்தாது புயலாது அவர் சொன்னதுனால அங்கே போய் இறங்குவோம், சேருவோம், அந்த இடத்தை சொந்தமாக்குவோம், அந்த பிசாசை விரட்டுவோம், அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்போம். அது வெற்றி பெறும் இயேசுவின் நாமத்தினாலே. கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. எபிரேயர் 11:1. இந்த விசுவாசம்னா என்னன்றதுக்கு கடைசியா எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. கிங் ஜேம்ஸ்ல எப்படி சொல்றது? faith is the substance of things hoped for, evidence of things not seen. Amplifiedல எப்படி சொல்றது? faith is the confirmation and the title deed of things hoped for. Faith is the confirmation and the title deed of things hoped for. title deed எது பாருங்க. விசுவாசம் கேள்வினால வருது, கேள்வி வார்த்தையினால வசனத்தினால வருது. டைட்டில் டீட் எது? இங்க சொல்லப்பட்ட காரியங்கள் என்னைக்கு எனக்குள்ள போய் அதை குறித்த ஒரு விசுவாசம் எனக்குள்ள உண்டாகுதோ அந்த விசுவாசம் தான் என்ன? டைட்டில் டீட். எனக்கு எப்படி தெரியும் அது எனக்கு சொந்தம்னு? இங்க நான் வாசித்திருக்கிறேன், அது எனக்கு உள்ள போயிருக்குது. இதோ இங்க இருக்கிறதுனால அல்ல, எனக்கு உள்ள போயிருக்குது. நான் அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாயிடுச்சு, ஒரு கான்ஃபர்மேஷன் உண்டாயிடுச்சு, ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்குது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? இது என்னுடையது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்படுறதுன்னா சிலர் எப்படி பிரசங்க கேட்கறாங்க? இது என்னமோ உரைக்காத மாதிரி பிரசங்க கேட்கறாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்குள்ள டைட்டில் டீட் இல்லை. அது உண்மைதான் என்கிற விசுவாசம் நிச்சயம் உள்ள
உண்டாகல. நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. இந்த உறுதி நிச்சயம் உள்ள உண்டாகாததுனால அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க என்ன பிரசங்கம் பண்ணுங்க, அவங்க பாட்டு இப்படி உட்காந்து டைமை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, எப்போ முடியும் வீட்டுக்கு போகலான்னு. அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நமக்காக நான் முதல்ல அதை கேட்டப்ப நல்லா நிமிந்து உட்காந்து இப்படி எட்டி பார்த்தேன். என்ன சொன்னார் அவரு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கவனு கேட்டேன். அவன் சொன்னான், இப்போதான் சொன்னாரியா அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருந்தது. விடாத அந்த டேப்பை வாங்கு, முதல்ல வாங்கிட்டு போய் வீட்டில் போய் திருப்பி போட்டு கேட்டு பார்த்தேன். அதை தான் சொல்றாரு, அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் விடுறதில்லை, எடுத்துடுறது. அதை இந்த உலகத்தில் வாழும்போது அதை எடுத்து சொந்தமாக்கி கர்த்தருக்கென்று அதை சொந்தமாக்குவது, எனக்கென்று சொந்தமாக்குவது, அதை வைத்து கர்த்தருக்கென்று நான் கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேணும்ன்ற ஒரு எண்ணமே அப்பதான் எனக்கு தோன்றுச்சு. உள்ள நிச்சயம் வரணும் பாருங்க, அதை கேட்க நிச்சயம் வரணும். நிச்சயம் வராதனால தான் அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ ருட்டீன் பிரசங்க கேட்குற மாதிரி, சரி அவர் ஓதுறாரு நமக்கு அப்போ கொஞ்சம் நேரம் சீக்கிரம் முடிப்பாருன்னு நினைக்கிறேன், அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கேட்க உள்ள உறுதியின் நிச்சயம் வந்துருச்சுன்னா விடுறதில்லை. இன்னைக்கு போய் என்ன ஆகுதுன்னு பார்த்துறேன், நான் விசுவாசிக்க ஆரம்பிக்க போகிறேன், நான் பெரிய காரியங்களை நம்ப போகிறேன், கர்த்தர் எனக்கு நிச்சயமா இதெல்லாம் வச்சிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அதை சொந்தமாக்காம நான் விடுவது கிடையாது என்று இறங்கி விடுவீர்கள். இருக்கீங்களா?